பணத்துக்கான ஒரு குபேர பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல போறோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலுமே மாந்தியை பத்தி இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதை பத்தியான ஒரு விஷயமும் கண்டாந்திரம் நான் சொல்லுவேன். ஸோ அதை பத்தியான ஒரு விஷயமும் குயிக்கா பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப ஒரு சின்ன லைவ் செஷன் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் இதுல வந்து இருக்கு. ஸோ கடைசியா வந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் கடைசியா வந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சீக்கிரமா வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய லைவ் கிடையாது. ஸோ சீக்கிரம் பார்க்க போறோம். அதனால சீக்கிரமா எல்லாரும் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமா வந்து ஒரு சூப்பரான லைவ் செஷனா இருக்கும். எதனாலனா வந்து உங்க லைஃபை வந்து மாற்றக்கூடிய பணத்துக்கான ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல போறேன். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல என்ன மாதிரி இணைவு இருந்தால் நீங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதையும் நான் சொல்ல போறேன். கண்டாந்திரம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் லைவ்ல. ஸோ நம்ம அதை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதனால நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? அவங்க ஜாதகங்கள் இருந்தா எல்லாருமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுடுங்களா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம வந்து உள்ள போக போறோம். லைவ் அதாவது கண்டென்ட்குள்ள போக போறோம். லைவ் வந்து புதுசா பாக்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா பாதியில வரீங்கன்னா முன்னாடி வந்து போய் பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஷம் டு மீனம் வரைக்கும். சரிங்களா? யார் யார் என்னென்ன ராசின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேவை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன டே சொல்றேனோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தந்த நாட்கள் இந்தந்த இதுதான் வந்து இங்க முக்கியம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா குபேர பூஜை, அதாவது பணம் வர்றதுக்கான என்ன உங்களுக்கு நெகட்டிவ் வேணா இருக்கட்டும், இந்த பூஜை பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு செல்வ நிலை உயர்றது கன்ஃபார்ம். சரிங்களா? அதனால இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா லேட்டா பார்க்கும் போது இந்த ராசிக்காரங்க இந்தந்த நாள்லதான் இந்த பூஜையை வந்து பண்ணணும். இந்த பூஜையை வந்து தொடர்ந்து ஒரு 3 to 6 மாசம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா 100% உங்க செல்வ நிலை உயரும். ஸோ இந்த டேவை வந்து அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி. இது வந்து ஒரு குயிக்கான ஒரு லைவ் செஷன், ரொம்ப நேரம் இல்லை நம்மளுக்கு. ஸோ அதனால இதோட வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் பார்ப்போம், ஒரு 10 days கழிச்சு அந்த மாதிரி. ஸோ அதனால நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மேஷம் வந்து திங்கக்கிழமை, ரிஷபம் வந்து வெள்ளிக்கிழமை, மிதுனம் வந்து புதன்கிழமை, கடகம் வந்து வெள்ளிக்கிழமை, சிம்மம் வந்து திங்கக்கிழமை, கன்னி வந்து புதன்கிழமை. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, அல்லது திருப்பியும் போய் நீங்க இது பண்ணிக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது வந்து ஒரு குயிக்கான ஒரு லைவ் செஷன். ஸோ சீக்கிரமா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து குபேர பூஜை, குபேர யோகம் தரும் பூஜை.
ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தடுத்து புதுசா பாக்குறீங்கன்னா முன்னாடி போய் பாத்துக்கோங்க. இந்த இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். லைவுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ கன்னி வரைக்கும் போட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம், விருச்சிகம், யார் யார் என்னென்ன ராசி, இது வந்து லக்னம் கிடையாது, ராசி. சரிங்களா? உங்களோட ராசி. ஓகேங்களா? ஸோ இந்த ராசிக்காரங்களாம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பாருங்க. டேவை மட்டும் குறிச்சுக்கோங்க. கடைசியா நான் அந்த பூஜை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது எதனால நான் இந்த நாள் எடுத்திருக்கேன், எதனால வந்து சொல்றேன், இது எல்லாமே நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ இந்த டேவை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? துலாம் வந்து அகைன் புதன்கிழமை, விருச்சிகம் வந்து வெள்ளிக்கிழமை, தனுசு வந்து திங்கக்கிழமை, மகரம் வந்து சனிக்கிழமை, கும்பம் வந்து சனிக்கிழமை, மீனம் வந்து வெள்ளிக்கிழமை. இந்த நாள் இத வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த நாளை வந்து எடுத்துக்கோங்க. இதை எழுதுறது வந்து எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து பாத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லாததுனால நம்ம எல்லாருமே வந்து கண்டாந்திரம்னா என்ன இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதனால குயிக்கா வந்து பார்க்க போறோம். அண்ட் வந்து கேள்வி பதிலும் இருக்கு. ஸோ அதனால குயிக்கா எழுதிக்கோங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஸோ அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த கிழமையில வந்து இந்த பூஜையை பண்ணணும். என்னது குபேர யோகம்? ஆமா, குபேர யோகம் தான் போட்டிருக்கேன். இந்த ஒத்தகளா புரியல. குபேர யோகம் என்பது குபோர யோகம். என்னோட தமிழ் ஃபுல்லாவே தப்பாதான் இருக்கும். ஏன்னா எனக்கு தமிழுக்கு கிளியரா ஒத்த சொல்லி போடணுமா? ஓகே, நீங்க அத டைரக்டா சொல்லாமே. எனக்கு தமிழ் தெரியாது, அதனாலதான். ஓகே, இதை நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சொல்றத பூஜை பொருட்கள். இது வந்து மினிமம் வந்து கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு வேண்டிய குவான்டிட்டி. இப்போ வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். அல்லது யார் வந்து வீட்டு தலைவனோ தலைவியோ அவங்க நிச்சயமா வந்து இதை குடிக்கணும். சரிங்களா? யாருன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா அது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கமெண்ட்ல சொல்ல வேண்டாம். அது ஏன்னா பார்த்தா புரியும். எதனா ஒரு சில இதுதான் வந்து
இருக்குமே தவிர. ஓகேங்களா? பதினஞ்சு எடுத்துக்கணும். ஏலக்காய் வந்து 15 எடுத்துக்கணும். ஒரு குபேரரோட புகை போட்டோ மாதிரி வச்சுக்கோங்க. இந்தந்த நாள் இந்தந்த வாரம் அன்னைக்கு நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நாள் அன்னைக்கு இது எல்லாமே வாங்கிக்கோங்க. பால் வந்து மினிமம் வந்து ஒரு டம்ளர். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நீங்க எடுத்துக்கலாம். தனியா ஒவ்வொன்றும் தனித்தனியா வச்சுக்கோங்க. பால், கல்கண்டு, ரோஜா பூ. அது வந்து பன்னீர் ரோஜாவா இருந்தா ரொம்ப சிறந்தது, அல்லது ரோஸ் எடுத்துக்கோங்க. ரோஜா இல்லைன்னா மல்லி, ரோஜா ஆர் மல்லி. ஓகேங்களா? ஏலக்காய் ஒரு வந்து 15. இந்த பூஜைக்கு தேவைப்படுற பொருட்கள் இது மட்டும்தான். ஓகேங்களா? இந்த 4 விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்தந்த நாட்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஓகேங்களா? அந்தந்த நாட்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்தந்த நாட்கள் எடுத்துக்கோங்க. இந்த 4 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 மணி டு 6 மணிக்குள்ள இந்த பூஜையை வந்து பண்ணணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்கார் ரோஜா பூ அப்படின்ட்டு. இப்ப போட்டுடலாமா? ஓகேவா? ரெகுலரா என் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் நிச்சயமா தமிழ்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த 4 விஷயங்கள் மட்டும்தான் தேவை. இதை வந்து குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யாருக்கெல்லாம் எந்த இது சொல்லியிருக்கணும், திங்கக்கிழமைனா அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 6 to 15 வாரம் எடுக்கும் இதோட மாற்றம் வர்றதுக்கு. சரிங்களா? 6 to 15 வாரம் எடுக்கும் மாற்றம் வர்றதுக்கு. இத கண்டினியூவா இந்த 4 பொருட்களை மட்டும் வைத்து குபேரரோட போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து அவரவர்களுக்கு, அதாவது அவரவர்களோட 2ஆம் வீட்டு அதிபதியில வந்து எந்த நட்சத்திரம் முழு நட்சத்திரமா இருக்கோ அந்த கிழமைய வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். எப்பவுமே வந்து நம்மளோட 2ஆம் இடம் தான் நம்மளுக்கு தனம் எல்லாத்தையும் தடையா இருக்கிறது. அப்போ உங்க யாருக்கெல்லாம் பணம் வரவு ப்ராப்ளமா இருக்கோ அவர்களுக்கு எல்லாருமே வந்து 2ஆம் இடம் வீக்கா இருக்கும். அப்ப 2ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லக்னத்துல இருந்து பார்ப்போம், ராசியில இருந்து பார்ப்போம். ராசியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு டே டு டே லைஃப் எல்லாமே வந்து எதை வந்து நோக்கி இருக்குதுன்னா அது வந்து ராசியை நோக்கிதான் இருக்கு. அப்ப 2ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா முழு நட்சத்திரத்தோட நாள் கொடுத்துருக்கேன். அந்த நாள் இன்னைக்கு இந்த குபேரரோட போட்டோ வச்சு நார்மலா இந்த 4 பொருட்களை வச்சு நீங்க தீபாதரனை காட்டி ஓம் குபேராய நமக, அவ்வளவுதான், ஓம் குபேராய நமக. சரிங்களா? இத வந்து மினிமம் ஒரு 108 தடவை கண்டினியூவா சொல்லிட்டு வாங்க. கண்டினியூவா அந்த வாரம் வந்து வாரம் வந்து பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் லேடிஸ்க்கு வந்து ஒரு சில வாரம் வந்து பண்ண முடியலன்னா விட்டுருங்க. அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம் இந்த 6 to 15 வாரத்துக்குள்ள நீங்க 200% வந்து உணர்வீங்க உங்களோட பினான்சியல் ஸ்டேஜ் வந்து டெவலப் ஆகுறது. கண்டினியூவா இந்த 4 பொருட்கள் தான் இருக்கணும். ஓகேங்களா? பால் நிச்சயமா நமக்கு கிடைக்கும், கல்கண்டு கிடைக்கும், ஏலக்காய் கிடைக்கும். பூ மட்டும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரோஜா அல்லது மல்லி வாங்கிக்கலாம். இது வந்து நிறைய வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்து அவங்க நிறைய ஒரு 3 வாரம் 4 வாரம்னே மாற்றத்தை வந்து நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அவங்கவுங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா?
சரிங்களா? இதுல எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாந்தி. நிறைய வந்து நான் மாந்தி பதிவு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். கண்டினியூவா எல்லா லைவ்லயும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மாந்தி இருந்தாலுமே வந்து எல்லாருக்கும் அதோட சிவியர்னஸ் வந்து தெரியாம இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அழிச்சிடலாம். அடுத்தது மாந்திக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன லைவ் செஷன் தான் இது. ஸோ சீக்கிரமா முடிக்கலாம். ஆல்ரெடி 18 மினிட்ஸ் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ சாரி டு சே தட் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் ஒரு டஃப்பான வேர்ட்ஸ் கூட லெட்டர்ஸ் கூட வந்துடும். தமிழ் வந்து அவ்வளோவா எழுதி பழக்கம் இல்லை. ஸோ தமிழ் கிடையாது. அதனால வந்து தமிழ் கொஞ்சம் தப்பு தப்பாக இருக்கும். இப்போ தான் ஆக்சுவலி எழுதுறேன் நான் தமிழில். ஸோ அதனால சில தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். அது என்ன கருத்தோ அது வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அகெயின் நம்ம வந்து இப்போ மாந்தியை பற்றி பார்த்துடலாம். நம்ம மாந்தியை பற்றி கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா மாந்தியை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் நிச்சயமா வந்து பேசலாம். ஆனா மாந்தினா பணம் வரவு, மாந்தினா தனம், மாந்தினா வந்து எப்படி நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மாந்தி யாரோட ஜாதகத்துல, இப்ப இது வந்து உங்க ராசி கட்டம்னு வச்சுக்கோங்களேன். மானு இப்படி இருக்கும். உங்களோட ஜாதகம் எடுத்துக்கோங்க. மான் இப்படி இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால குயிக்கா வந்து பார்த்துட்டு போயிடலாம். அடுத்தது என்னன்னு போயிடலாம். சரிங்களா? மான் இருக்கும். இந்த